மனித வாழ்க்கையை பற்றி இப்படி சொன்ன பாடல் உலக லிட்ரேச்சர்ல எனக்கு தெரிஞ்சு கிடையாது. பட்டினத்தாரினுடைய ஒரு பாடல், உடற்கூற்று வண்ணம் அந்த பாட்டினுடைய பேர். ஒரு மடம் ஆதும் ஒருவனும் ஆகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலந்து ஒழுகிய விந்து ஊரு சுரோனிதம் மீது கலந்து பணியிலோர் பாதி, பணி கூட கிடையாது, பணியிலோர் பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமடர் கமடம் இதுவென்றாகி, தாமர மொட்டு மாதிரி உயிர் வாழ்மா, பதுமடர் கமடம் இதுவென்றாகி பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்றே உருவமுமாகி உயிர் வளர் மாதம் 9 ஒன்றும் நிறைந்த மடந்தை உதரம் அகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மங்கையர் சேனை தாரணை ஆடை மடமையில் கொங்கை அமுது உண்டு ஓரறிவு ஈரறிவு ஆகியே வளர்ந்து. இந்த தாய்ப்பால் குடிச்சோடனே குழந்தைக்கு ஓரறிவு ஈரறிவு ஆயிருமா. உயர்தர் ஞான குரு உபதேச முத்தமிழின் கரைகளும் கரைகண்டு வளர்பிற என்றே பலரும் விளம்ப வாழ் 16 பிரயாயம் வந்து 16 வயசு ஆயிடுச்சான். இந்த 16 வயசான என்னப்பா பண்ணுவான்னா, இந்த இடத்துல நீங்க பட்டினத்தாருக்கு கைதட்டலாம். மயிர்முடி கோதி ஸ்டைல் படிப்பானா, மயிர்முடி கோதி 60 நீல வண்டமர் தந்தொடை கொண்ட புனைந்து மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து, இப்படி ஒரு காப்பு போட்டு போனான். மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து மாதகர் போதகர் கூடி வணங்க மதன சுரூபன் இவன் என மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு விரிவிழி கொண்டு சுழிய எறிந்து மாமையில் போல் அவள் போவது கண்டு புண்ண பார்க்க ஆரம்பிச்சிருவானா. மதன மதன சுரூபம் இதுவென்று வாலிப கோலமும் வேறு பிரிந்து வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்து இரு கண்கள் 2 வயது முதிர்ந்து செவிதிமிர் வந்து தானா பாத்ரூம் போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும், கையால் மொழிந்து, கடைசி காலத்துல பேச்சு வராது, அதை எடுத்துட்டு கையால் மொழிந்து கடைவாய் கஞ்சி ஒளிகிட வந்து பூதமும் நாளும் சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே ஹார்ட் அட்டாக் வந்துருமா. உச்சடையும் சிறு குஞ்சமும் மிஞ்ச மதகும் இரண்ட வடிவம் இளங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து பாவமே செய்து நாரும் இந்த உடம்பை வரிசை கெடாமல் எடுமென ஓடி மைந்தர் வந்து குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வு இதுவென நொந்து விறகிடை மூடி அனல் கொடு போக வெந்து விழுந்து தனிந்து நாணங்கள் உருகி எலும்புகள் கருகி ஒரு பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனி வாழ்த்துமேனு கண்ண பட்டினத்தார் எழுதியிருப்பார். ஒரு துளி நீர்ல ஆரம்பிக்கக்கூடிய இந்த வாழ்க்கையின் பயணம் ஒரு பிடி நீர்ல முடிஞ்சிரும்பா. இவ்வளவுதாயா இந்த வாழ்க்கையினுடைய பயணம்.